மல்லிகா சுரேந்திரன் தமிழ் சினிமாவுல ஒண்ணும் பெருசா அந்த அளவுக்கு வளர்ச்சியே கிடையாது. ஆனா மலையாளத்துல வேற ரகம். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ பொறுத்தவரைக்கும் இவங்க அஜித்தோட பொண்ணா நடிச்சிருக்காங்க. நயன்தாராவுக்கு பொண்ணா நடிச்சிருக்காங்க. அதனால அந்த ரேஞ்சிலேயே இவங்கள பார்த்து வந்துகிட்டு இருக்கிறதுனால, இவங்க கவர்ச்சியா நடிச்சாலே வந்துட்டு, "ஏம்மா உனக்கு இவ்ளோ கவர்ச்சி தேவையா?" அப்படின்ற மாரி கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா மலையாளத்துல கதையே வேற. இவங்களுக்கு வயசு என்னமோ 19 தான். ஆனா மலையாளத்துல பார்த்தீங்கன்னா, நயன்தாராவுக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியில வலம் வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில இவங்க நடிச்ச 2 படம். சமீபம் கிடையாது. சில வாரங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்ட கவர்ச்சி. அதாவது லிப் லாக் சீன்ஸு, பெட்ரூம் சீனு அப்படி இப்படின்ட்டு அடல்ட்ஸ் ஒன்லி மூவிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியா இருந்துச்சாம் படம். அது பத்தாதுன்னு இப்போ எந்த இடத்துக்கு வந்தாலுமே பயங்கர கிளாமரா தான் வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஃபியூச்சர்ல இன்னும் கிளாமரா வந்துட்டு நடிக்க வேண்டியிருக்கும். என்ன இன்னும் குழந்தை நட்சத்திரமாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி பேட்டியில கூட ரொம்ப ஓப்பன் டாக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில கூட வந்துட்டு இவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க இவங்களோட ட்ரெஸ் பயங்கர கிளாமரா இருந்திருக்கு. அத பார்த்தவங்க, "ஏம்மா நீ உண்மையிலேயே வந்துட்டு அந்த குழந்தை நட்சத்திரமா?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்காம். மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகைகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரிய